ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான ஒரு தீபாவளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. பீட்ரூட் தேங்குழல் வந்து எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டிருக்க ஃபஸ்ட்டு வீடியோவிலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக சப்ஸ்கிரைப்பும் கமெண்ட்டும் பண்ணணும். இதுதான் அதோட ரூல்ஸு. இப்போ இது செய்கிறதுக்கு மீடியம் சைஸாக ஒரு பீட்ரூட் எடுத்து தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப பெரிய பீட்ரூட்டாக இருந்தால் நீங்கள் பாதி எடுத்தாலே போதுமானது. இந்த மாதிரி பெரிய இது ஓட்டையில் நம்ம வந்து சீச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சீச்சாச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் வந்து நம்ம சீச்ச பீட்ரூட்டை சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் எப்படி நல்லா அரைச்சாச்சுன்னு. இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க. அதை ஒரு வடிகட்டியில் வடிகட்டிக்கணும். ஏன்னா மேலே உள்ள அந்த இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அந்த தண்ணி மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அதுக்காக வடிகட்டி எடுத்துக்கோங்க தண்ணியை மட்டும். இந்த வேஸ்ட்டை வந்து நம்மளுக்கு தூக்கி போட்டுறாதீங்க. இப்போ நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கேன். இது வறுக்காத மாவு தான். நீங்கள் வறுத்த மாவாக இருந்தாலும் பரவாயில்ல, வறுக்காத இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதாவது பச்சி மாவுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கடலை மாவு இது. அது 1/2 கப்பு எடுத்தால் போதுமானது. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக இந்த வெள்ளை எள்ளுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஜீரகம், சின்ன ஜீரகம், அப்படி இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதாவது தனி மிளகாப்பொடி. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த உப்பே போதுமானதாக இருந்தது இதுக்கு. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கதா இருக்கணும். முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. கை வச்சு அமுக்கி பார்த்தோன்னா அமுங்கணும். அந்தளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கணும் பட்டரு. உங்கள் கையில் வந்து பட்டர் இல்லைனாக்க இதுக்கு பதிலாக டால்டா கூட எடுத்துக்கலாம். டால்டா இல்லைனாலும் வெறும் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து சூடு பண்ணிவிட்டு கூட சேர்த்திங்கன்னா நல்லது. அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு சளிச்சு எடுத்துக்கணும். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துகிட்டு ஒரு சல்லடை எடுத்து வச்சுருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்ச பச்சரிசி மாவை சேர்த்தாச்சு. இது வந்து ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் சளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமாயி இது கடலை மாவை சேர்க்க போகிறேன். இப்போ முக்கால்வாசி சளிச்சாச்சு. அதோட கடலை மாவு, மிளகாப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு சளிச்சு எடுத்துக்கலாம். எதுக்காக சளிக்கிறோன்னாக்கா அதில் கப்பி எதுக்காக இருந்ததுன்னா வந்துடும். இங்கே பாருங்கள் இப்போ எவ்வளோ கட்டி இருக்குன்ட்டு. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் சளிச்சுக்கணும் நல்லா. இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கை வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல பீட்ரூட் ஜூஸ், அதுவையும் சேர்த்துட்டு நல்லா தண்ணியை வந்து பார்த்து ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையுங்க. ஒரேடியாக ஊற்றிடாதீங்க. வேணுங்கிற அளவுக்கு அந்த சக்கையிலேருந்தே நம்ம வந்து ஜூஸ் எடுத்து ஊற்றி பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல கலர் கிடைக்கும். முறுக்கு வந்து நல்லா அந்த சத்தும் நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைக்கும். தேவையான அளவு தண்ணியை வந்து அதிலே ஊற்றி வடிகட்டி ஊற்றிக்கோங்க. இப்போ கடைசியில் அந்த பட்டரையும் சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கலாம் நல்லா. இந்த பட்டர் எதுக்காக நம்ம சேர்க்குறோன்னாக்கா அது வந்து முறுக்கு நல்லா நம்ம சாப்பிட்றப்ப நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் பட்டர், நெய், எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம், டால்டா எது வேணாலும். இந்த அளவுக்கு நல்ல மாவை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்படி கை வச்சு அமுக்கி பார்த்தோன்னாக்க நல்லா சாஃப்டாக அமுங்கணும் மாவு, அந்தளவுக்கு இருக்கணும். இப்போ இதை ஒரு தட்டு போட்டு காஞ்சி போயிடாமல் மூடி வச்சுருங்க மாவை. இன்றைக்கி நான் தேங்குழல் கட்டை தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்டார் அச்சு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து தேங்குழல் தான் இன்றைக்கி புளிய போகிறேன். அதை ஃபஸ்ட்டே அந்த கட்டையை வந்து நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு செஞ்சோம்னாக்க நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கட்டை வந்து வெடிக்காமல் வரும்னு சொல்லுவாங்க, வெடிச்சு போயிடாதுன்னு. இல்லைன்னா வெடிச்சு போயிடும்னு சொல்லுவாங்க ஊரில். அதுக்காக தான் நான் வந்து எப்போவுமே நினச்சிட்டு தான் இது எடுத்து வைப்பேன். இப்போ மாவை வந்து ஃபுல்லாக நம்ம வைக்கக்கூடாது, முக்காலுக்கு வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அமுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மாவை வச்சுட்டு இந்த மாதிரி மேலே அமுக்கி பார்த்தீங்கன்னா அழகாக வருது பாருங்கள் மாவு, அந்த மாதிரி வரும். இப்போ நான் 2 கரண்டி தான் எடுத்திருக்கேன் இது புளியறதுக்கு. இதில் தான் நான் வந்து புளிஞ்சு விடுவேன் எப்போவுமே. கரண்டி வந்து எல்லோரும் குப்பரை வச்சு செய்வாங்க. எனக்கு வந்து குப்பரை வச்சு செய்ய பழக்கம் இல்லை. அதனால் இந்த மாதிரி வச்சுட்டு அதில் வந்து எப்போவுமே நான் வந்து லேசாக தண்ணி தடவிக்குவேன். தடவிட்டு அந்த அச்சில் இருக்க மாவை வந்து இந்த கரண்டியில் அழகாக நம்ம வந்து புளிஞ்சு விட்டுறலாம். கரண்டியில் புளிஞ்சு போட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஒரே மாதிரி வரும் முறுக்கு. எங்கள் அம்மானாக்கா இருப்பு சட்டியில் அப்படியே எண்ணெயிலே புளிஞ்சு விட்ருவாங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு புளியறதுக்கு தெரியாது. அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி கரண்டியில் புளிஞ்சு தான் போடுவேன். இப்போ முறுக்கு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். சூடாகிடுச்சு. இப்போ நம்ம புளிஞ்சு வச்சுருக்க அந்த முறுக்கை வந்து அதில் சேர்த்துடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போட்டிங்கன்னா அதுவாகவே தன்னால் மேலே எலும்பி வந்துடும். அப்புறம் திருப்பி விட்டுட்டு அந்த சலசலப்பு அடங்கின உடனே நம்ம வந்து எடுத்துடணும். இன்றைக்கி நான் வந்து வடிதட்டு தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வடிதட்டு கூட எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு இப்போ சலசலப்பு அடங்கிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம வந்து எடுத்துடணும். அரிக்கரண்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், கருது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்து பத்திரமா பண்ணணும்.
இந்த அளவுக்கு நல்லா வேக விட்டுட்டு எடுத்துருங்க. ரொம்ப வேக விட்டாலும் நம்மளுக்கு வந்து அந்த சிகப்பு கலர் வந்து ப்ரௌன் மாதிரி மாறி போயிடும். அதனால் கொஞ்சம் நல்லா வேக விட்டுட்டு எடுத்துக்கோங்க, ரொம்ப கருக விட்டுறாமல். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தது என்னோடது ரொம்ப கருகி போன மாதிரி வந்துருச்சு. அடுத்தது நல்லா சிகப்பாக அழகாக வந்துருச்சு. இது பாருங்கள், நம்ம மேலே போட்டால் அந்த எள்ளெல்லாம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்ட்டு. ரொம்ப கலராகவும் இருந்தது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனே தெரியலை. இப்போ இதே மாதிரி எல்லா முறுக்குமே செஞ்சு எடுத்தாச்சு பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலில் வந்து முளைக்கட்டின கொண்டக்கடலை வச்சு முறுக்கு செஞ்சுருக்கோம். அப்புறம் பொட்டுக்கடலை முறுக்கு இருக்குது, நிறையா வெரைட்டிஸ் முறுக்கு இருக்குது. அதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே மாதிரி தட்டை இருக்குது, நிறையா ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் இருக்குது, தீபாவளி ஸ்வீட் ரெசிபிஸ் இருக்குது. எல்லாமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், இன்ஃபர்மேஷன்லேயும் கொடுக்குறேன். தெரியாதவங்க அதை பார்த்துட்டு அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான முறுக்கை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா எங்கள் வீட்டு குழந்தைங்க வந்து முக்கால்வாசி பீட்ரூட் வச்சாக்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வெரைட்டியாக செஞ்சு கொடுத்தோன்னாக்க விரும்பி சாப்பிட்றாங்க. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி நிறையா பீட்ரூட் ரெசிபி வந்து நம்ம சேனலில் நிறையா இருக்கும். பாருங்கள், ஒன்னொன்னோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைங்க வந்து பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்க இருந்தால் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.